எனக்கு அப்போ 22 வயசு இருக்கும். நானும் என் நண்பனும் பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு என் பைக்ல திரும்பி கொண்டிருந்தோம். நள்ளிரவு 2 மணி இருக்கும். ஈசிஆர் சாலை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் அடர்ந்த மரங்கள். திடீர்னு என் பைக்கு ஒரு இருட்டான இடத்துல நின்னுடுச்சு. சுற்றிலும் ஒரு தெருவிளக்கு கூட இல்லை. உப்பு காத்தோட வாசனைக்கும் கடல் அலை சத்தத்துக்கும் நடுவே ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. ஒரு பழைய சைக்கிள யாரோ தார் ரோட்ல உருட்டிட்டு வர்ற மாதிரி கிளிங் கிளிங்னு சத்தம். இருட்டுல இருந்து ஒருத்த வெளிப்பட்டான். சட்டை போடல, அழுக்கு வேட்டி கட்டியிருந்தான். அவன் எங்களை பார்த்து எந்த உதவியும் கேட்கல. ஆனா அவன் பார்வை என் நண்பன் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலி மேலேயே நிலைச்சிருந்துச்சு. திடீர்னு அவன் ஒரு விசில் அடிச்சான். பதிலுக்கு சாலையோரம் இருந்த புதர்களுக்குள் இருந்து 2 விசில் சத்தம் கேட்டுச்சு. 3 உருவங்களும் கையில நீண்ட அரிவாளோட மெதுவா வெளியே வந்துச்சு. அவங்க ஓடி வரல. எங்களுக்கு தப்பிக்க வேற எதுவும் வழி இல்லை அப்படின்ற நம்பிக்கையில மெதுவா எங்களை நோக்கி நடந்தாங்க. நண்பன் பயத்துல நடுங்கிக்கிட்டே ஸ்டார்டரை ஓங்கி உதைச்சான். கடைசி முயற்சியா பைக் உரிமைக்கிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நாங்க அங்கிருந்து பறந்துட்டோம். பைக் கண்ணாடி வழியா பார்க்கும்போது அந்த சைக்கிள்காரன் நடு ரோட்ல நின்றுக்கிட்டு எங்களை பார்த்து விகாரமா சிரிச்சிட்டு இருந்தான். அன்னைக்கு மட்டும் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருந்திருந்தா எங்களுக்கு என்ன ஆகியிருக்கும் என்று நினைச்சாலே இப்பவும் இரவுல தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ எனக்கு 19 வயசு. சேலம் நோக்கி ஒரு மாருதி கார்ல நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்தோம். அதிகாலை 3:30 மணி இருக்கும். நாங்கள் போய்கொண்டிருந்த பகுதியில அவ்வளவா பனிமூட்டம். முன்னால இருக்கிற ரோடு கூட தெரியல. ஒரு சிறிய டீ கடை தெரிஞ்சிச்சு. மேல ஒரே ஒரு மஞ்சள் பல்பு மட்டும் காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நாங்க காரை நிறுத்தி கார்ல இருந்தபடியே சத்தமா நாங்க டீ சொன்னோம். அந்த கடைக்காரர் ஒரு அழுக்கு துணியால கிளாஸை தொடச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு வெள்ளை நிற டாடா சுமோ கார் வந்து எங்க காருக்கு பின்னால கொஞ்சம் தள்ளி நின்னுச்சு. அதுல இருந்து இறங்கிய 4 பேர் எங்கள் காரின் ஜன்னல் வழியா உள்ளே இருந்த பைகளை உத்து பார்த்தாங்க. ஒருவன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு கனமான மோதிரத்தை வச்சு என் கார் ஜன்னல்ல தட்டினான். அவன் முகம் அவ்வளவு கொடூரமா வெட்டுக்காய தழும்புகளோட ரொம்ப விகாரமா தெரிஞ்சிச்சு. டீ கடைக்காரர் வரவும் முறைச்சுக்கிட்டே கொஞ்சம் தள்ளி போனான். டீயை கொடுக்க வந்த கடைக்காரர் நான் காசு கொடுக்கும்போது என் மணிக்கட்டை பலமா பிடிச்சார். அவர் கண்கள் சிவந்திருந்துச்சு. மெதுவா தலைய சாச்சு, குடிக்காத, இப்போவே கிளம்பு அப்படின்னு ரகசியமா சொன்னார். எனக்கு புரிஞ்சிருச்சு. காசை அங்கேயே போட்டுட்டு காரை வேகமா ஸ்டார்ட் செஞ்சேன். அந்த டாடா சுமோ ஆட்கள் கத்திக்கிட்டே என் கார் கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. நான் சாலையோர பள்ளத்துல காரை ஏத்தி மிக வேகமா அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். அந்த டீயில என்ன கலந்துருந்துச்சு, இல்ல அந்த ஆட்கள் எங்களை எங்க கூட்டி போக நினைச்சாங்க, எனக்கு எதுவும் தெரியல. அந்த ஆட்கள் எங்களை என்ன பண்ண நினைச்சாங்க, எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு அப்போ 25 வயசு இருக்கும். திண்டுக்கல் அருகே ஒரு குறுக்கு சாலையில காரில் குடும்பத்தோட போய்கிட்டு இருந்தோம். ரோடு ரொம்ப குறுகலா இருந்துச்சு. நிலா வெளிச்சம் கூட இல்லாத அமாவாசை இருட்டு. திடீர்னு பாதையில 2 பெரிய ஆயில் ட்ரம் மற்றும் ஒரு மரக்கட்டைய வச்சு மறிச்சிருந்தாங்க. கையில ஒரு டார்ச் லைட்டோட ஒருத்தன் அரசு ஊழியர் மாதிரி நின்னுக்கிட்டு சிக்னல் காட்டினான். நான் காரை நிறுத்தினேன். அவன் என் ஜன்னல் அருகே வந்து என்ட்ரி பர்மிட் எங்க அப்படின்னு கேட்டான். நான் என் அடையாள அட்டையை தேடிக்கிட்டு இருந்தப்போ சைடு மிரர் வழியா பார்த்தேன். பின்னால 2 பேர் குனிஞ்சு என் காரின் பின் டயர்கள்ல காற்றை இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஜன்னலில் இருந்தவன் என் ஐடி கார்டை பார்க்கல. அவன் கை மெதுவா என் கார் கதவோட லாக்கை நோக்கி நகர்ந்துச்சு. 1 நிமிஷம், இதோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளச்சை அழுத்தி ஒரே வேகத்துல அந்த மரக்கட்டையை இடிச்சுக்கிட்டு காரை பறக்க விட்டேன். டயர்ல காற்று இல்லாததால கார் தள்ளாடிச்சு. கார்ல தொடர்ந்து ஏதோ இரும்பு கம்பி அடிபடுறது போல சத்தம்
பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நிறுத்தாமல் இன்னொரு ஊர் வர்ற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த ஊரில் மக்கள் நடமாடும் இடத்திற்கு வந்து அங்கே இறங்கி பார்த்தப்போ பின் கதவின் கைப்பிடியில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்பியது போன்ற ஆழமான தழும்புகள் இருந்துச்சு. ஒரு நிமிடம் தாமதிச்சிருந்தாலும் அந்த பாலடைஞ்ச சாலையில் நாங்கள் என்னவாகி இருப்போம் அப்படின்னு தெரியலை. அந்த பயம் இப்போதும் என் ரத்தத்தை உறைய வைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் நம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேருங்க. அதற்கான லிங்குகள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கும் ஏதேனும் இது போன்ற பயங்கரமான அனுபவங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்மில் பகிருங்க. தகுதியான கதைகளை அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி.